அதான் நேற்று வந்தாங்களே கண்ணகிகள் ஒரு 5-6 பேர் நீதி கேட்டு வந்தாங்களே பார்க்கல. ஆனால் கழுத்தில் நல்லா 20-30 பவுனில் செயின் போட்டுக்கிட்டு 5 விரலில் மோதிரம் போட்டுக்கிட்டு தக்க 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 தக்கன்னு வரலையா? பேன்னு கத்தலையா வந்து? என்ன அழிச்சாட்டியா உனக்கு? இவ்வளோ திமிரு. அப்போ உன் புருஷனுக்கு எவ்வளோ திமிரு இருந்திருக்கும், உனக்கு எவ்வளோ இருந்ததுனாக்க? கொலை பண்ணியிருக்கான் புருஷன். உண்மையிலே ஒரு நல்ல குடும்பமாக இருந்தா எல்லாத்தையும் கழட்டி பத்திரத்தையும் வச்சு செத்து போன உங்கள் பிள்ளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு காரணம் ஆகிட்டார், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் அந்த வார்த்தையை வேற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ கூட திமிரிலே தான் நீ பேசுகிற. பணக்கார ஆனவ திமிரை கொண்டாந்து எங்கே காமிக்கிறீங்க? எளிய மனிதர்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இலக்காலமாக போயிட்டு சாமானியப்பட்டவனா கொண்டு அடிப்பீங்க, அவனுக்கு எதிர்த்தும் பேசுவீங்க. கொலை செஞ்சது தப்புன்னு சொல்லவே இல்லையே. குற்றத்தை உணராத நீ திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம்? திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? தப்பு செய்யறது இயற்கை, தப்பு நடந்து போச்சு. தப்பாவி புருஷன் காவலர்கள் செஞ்சது என்ன தெரியுமா? மிளகா தண்ணியை கரைச்சி காதலையும் காதலையும் மூக்களையும் பிறப்புறுப்பை ஊற்றி நுரையீரலில் மிளகாத்தூள் இருந்திருக்காங்க, மூக்கில்